மூதாட்டி அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரவில் ஏற்பட்ட தகராறில் தந்தை மகன் இருவர் கூட்டு சேர்ந்து வெறிச்செயலில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையை அடுத்த கல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் சின்னக்கண். இவரது மனைவி எடுவக்காள். கணவர் இறந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக அவர் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் எடுவக்காளுக்கும் அவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் காடிமுத்து என்பவருக்கும் இடையே நீண்ட காலமாக இடப்பிரச்சனை காரணமாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. பலமுறை வீட்டின் வெளியே சத்தம் போட்டு மோதல் போக்கும் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தன்று இரவு வீட்டில் தனியாக இருந்த எடுவக்காளிடம் காடிமுத்து மீண்டும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதில் ஆத்திரமடைந்த காடிமுத்துவும் அவரது மகன் லட்சுமணனும் சேர்ந்து எடுவக்காளை கட்டையால் கடுமையாக தாக்கியுள்ளனர். அக்கொடூர தாக்குதலில் தலை மற்றும் முகத்தில் பலத்த காயமடைந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த திருவாடானை போலீசார் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கொலையாளி யார், கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை தொடங்கினர். ராமநாதபுரத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட தடயவியல் நிபுணர்கள் கைரேகை பதிவுகளை சேகரித்தனர். தடயம் கிடைக்கிறதா என துப்பு துலக்க வரவழைக்கப்பட்ட மோப்பனாய் பைரவி சம்பவ இடத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை ஓடிச் சென்றது. இறுதியாக நிலப்பிரச்சனையில் கொலை நடந்திருப்பது உறுதியாகி சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த காளிமுத்து மற்றும் அவரது மகன் லட்சுமணன் ஆகிய இருவரையும் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில் கொலைக்கான உண்மை பின்னணி குறித்து தெரியவரும்.